பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இதில் வாரிசு வேணும். இதெல்லாம் நினச்சி நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா அந்த இந்த இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு நாளைக்கு நமக்கு ஒரு நம்ம பேர் சொல்கிறதுக்கு ஒரு புள்ள வேணும், நம்ம சொத்தை பார்க்குறதுக்கு ஒரு புள்ள வேணும் அப்படின்றத போகணுமே தவிர நம்ம எதுக்காக வந்தால் நம்மளுக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது, நம்ம எங்கிருந்து வந்தோம், எதுக்காக வந்தோம், என்ன வேலைக்காக வந்தோங்கிறத நம்ம மறந்துடுறோம். இப்போ ஆஸ்பத்திரி போகிறோம், ஆஸ்பத்திரியில் அந்த எலும்பு கூடு மாட்டி விட்டுருப்பாங்க தெரியுங்களா? எல்லா பக்கமே எலும்பு கூடு மாட்டி விட்டுருப்பாங்க ஆஸ்பத்திரியில், சரிங்களா? அந்த எலும்பு கூடு எதுக்கு மாட்டிக்கிறான்னு யாருக்காச்சும் தெரியுமா? டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கிறவனுக்கு தான் தெரியும், நமக்கெல்லாம் தெரியுமா? இது என்னடா சுடுகாட்டில் இருக்கிற கொண்டாந்து இங்கே மாட்டி வச்சுக்கிறியா, படத்தை மாட்டி வச்சுக்க, வெகு பேர் நினைப்பாங்க தானே, நம்மளே கூட நினச்சிருப்போம். அப்போது எந்த எலும்பு எங்கே ஜாயிண்ட் ஆகுது, எந்த நரம்பு எங்கே போய் இது பண்ணுது, இது என்ன பண்ணணும், எப்படி ஆகுங்கிறதுக்கு ஆராய்ச்சிக்காக அதை மாட்டி வச்சுருக்கிறியா அதை. ஆனால் அதை நம்ம தெரியாமல் நம்ம என்ன நினைக்கிறோம், அதை தப்பாக புரிஞ்சுக்கிறோம், அப்படித்தானே? அதே போல் ஒரு வாத்தியார் இருக்கிறான், அந்த வாத்தியார்கிட்ட நீங்கள் ஒரு பயிற்சிக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவன் ஒரு இடத்த காட்டுறான், ஒரு இடத்துல போய் நீங்கள் இந்த பயிற்சி எடுத்துகிட்டு வா, உனக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன், உனக்கு பயிற்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இவன் போகிறான், இவன் என்ன பண்ணுறான், இவன் சொன்ன தடம் ஒன்று, இங்கிருந்து இப்போ பழனி போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் மடத்துக்கோளத்து வழியாக இப்படி போயிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க அங்கே போகிறதில்ல, அங்கே போய் நான் என்ன வாங்கிட்டு வர சொன்னோன்னு அதை விட்டுட்டு வேறு ஏதோ வாங்குற மாதிரி வாங்கிடுறாங்க இவங்க. இறைவனுடைய செயல் அப்படித்தான், அவன் வேறொரு காரணத்துக்காக நம்மளை அனுப்புனான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போய் ஒரு மாலை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு போங்க, நீங்கள் இந்த போய் இந்த மாலை வாங்கிட்டு வாங்க, இன்னார் போய் பார்த்துட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி நான் சொல்லி தாட்டி அந்த வாத்தியார் தாட்டி விட்றாருன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போய் பூக்கடையில் போய் இட்லி கொடுன்னு கேட்டால், பூக்கடைக்கு போனால் மாலை கிடைக்கும், காப்பி கடைக்கு போனால் ஹோட்டலுக்கு போனால் இட்லி கிடைக்கும், பூக்கடையில் போய் இட்லி கேட்டால் கிடைக்குமா? இப்போ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, எதை எங்கே கேட்கறது தெரியும் போய் கேட்டுக்கிட்டு தெரியுறோம். நம்ம வாழ்க்கை சிந்திக்கிற அளவுக்கு நமக்கு வழிகாட்டுதல் பெரியவன் பண்ணலை, உண்மைதானே? அப்போ இதுக்கு என்ன காரணமாக இருக்குது, மூச்சு காத்து காரணமாக இருக்கு. அதாவது வாய்ப்பை பயன்படுத்துறது. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல நடமாட்டமாக இருக்கிறவங்க யாராச்சும் வழிப்பறி செய்வானா? செய்ய மாட்டேன். யாருமே இல்லைன்னா வழிப்பறி நடக்குமா? அது மாதிரிட்ட நம்ம சரியான சிந்தனைக்கு கொண்டுட்டு போகாமல் இருந்தோம்னா இந்த மூச்சு காத்து இந்த ஆசைங்கிற இந்த கொள்ளைக்காரன் என்ன பண்ணுறான்னா, இந்த ஆசைங்கிற கொள்ளைக்காரன் நம்மளை வழிப்பறி பண்ணிடுறான். என்னத்த ஆசைங்கிற நோயை கொடுத்து, இந்த நோய் எங்கடா தீர்க்கணும்னா ஆசைங்கிற நோய் வந்துட்டா யார் தீர்க்கிறது? எங்கிருந்து வந்தது அங்கே போனது தானே தீரும், எங்கிருந்து வந்தோமோ அங்கே போனது தான் சாமி தீரும். அப்போ நம்ம எங்கிருந்து வந்ததுங்கிற அதை தேடாம சம்மந்தமே இல்லாமல் இப்போ இந்த பூக்கடைக்கு போயிட்டு இட்லி கேட்ட மாதிரி தான் ஆகும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி செஞ்சிட்டு இருக்கிறோம். சரி, இப்போ கோயிலுக்கு போகிறோம். கோயிலில் அந்த சாமி அந்த பேங்காக வச்சுருக்குது. நீ 4 நாள் சூடத்தை வாங்கி போய் படுத்திட்டு 1 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டணும்னு நினைக்கிறியா இப்படி? அப்போ எது உன்னோட அறியாமை? தப்புன்னு சொல்கிறது இல்லை, இது அறியாமை. ஏன்னா கோயிலை நம்ம உருவாக்குனதாச்சு, அந்த சிலை நம்ம வச்சதாச்சு, கோயில் நம்ம உருவாக்குனதாச்சு. இதுக்கு எது காரணமாக இருக்குது? ஆசை காரணமாக இருக்குது. இந்த ஆசை காரணமாக இருந்ததுக்கு எது காரணம்? நம்மளை பராமரிக்கிறதுக்கு, நம்மளை பாதுகாக்கிறதுக்கு சரியான ஆசான் இல்லை. அதே சமயத்தில் நமக்கு சுய சிந்தனை இல்லை. அப்போ சுய விமர்சனம் நமக்குள்ளே வரணும். அந்த சுய விமர்சனம் வரணும்னா தன்னை அறியணும்னா தன்னை அறியறதுக்கு இந்த காற்று தான் காரணமாக இருக்குது.
தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறிவை அறிந்து விட்டால் தன்னை அரிசிக்கத்தான் இருந்தேன்னு திருமணம் பாடாது இல்லைங்களா? அப்போ தன்னை அறியணும்னா இந்த மூச்சு காத்து தான் பேஸ். ஆசை வர்றதுக்கு இதுதான், வேண்டான்னு சொல்கிறதுக்கு இதுதான், வேணும்னு சொல்கிறதுக்கு இதுதான், நமக்கு உயிர் வாழ்கிறதுக்கு இதுதான். அப்போது இந்த மூச்சு காற்று நமக்குள்ளே என்னென்ன இருக்குது? பிராணனாக இருக்குது. பிராணனாக இருக்குது. இந்த பிராணனை உருவாகிறதுக்கு எது காரணமாக இருக்குது? உணவு காரணமாக இருக்குது. அதுதான் இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம். உணவு இல்லைன்னா அந்த பிராணன் உருவாகுமா? சரி, இந்த பிராணன் இருந்தால் இந்த உடம்பு இயங்குமா? இயங்குமா? இயங்காது. அப்போ இதுக்கெல்லாம் எது காரணமாக இருக்குது? முதல்ல உணவு காரணமாக இருக்குது. அடுத்து இந்த உடம்பு இயங்கிறதுக்கு பிராணன் காரணமாக இருக்குது. இந்த உடம்பு இயங்கி நம்ம எந்த வழியில் போகணும், எந்த வழியில் வரணுங்கிறதுக்கு பிரபஞ்சம் துணையாக இருக்குது நமக்கு. அப்போது இந்த ஆன்மாவாக இருக்குது மூலாதாரத்தில். நமக்கு இயங்கிறது, மனிதனை இயக்கிறது ஆன்மாவாக இருக்குது. இந்த ஆன்மாவை இயக்கிறதுக்கு பரமாத்மா இருக்கிறான். அப்போ இது ஜீவாத்மா, அது பரமாத்மா. ஜீவாத்மா பரமாத்மா. அப்போ இது பரமாத்மாவாக இருக்குது, இது ஜீவாத்மாவாக இருக்குது. இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை நீங்கள் வணங்கும் போது அவன் உங்களுக்கு தேவையானதை கொடுக்குறான். அப்போ அந்த பரமாத்மா என்னவா இருக்குது? ஒளியாக இருக்குது. உருவம் கிடையாது அவனுக்கு. இறைவனுக்கு உருவம் கிடையாது, மறைப்பு கிடையாது, உற்பத்தி கிடையாது, அனாதி. இறைவங்கிறவே ஒரு அனாதி. அவன் மறைகிறதும் இல்லை, தோன்றதும் இல்லை, ஒளி வடிவாக இருக்கான். அப்போ நம்ம வள்ளலார் எழுதினார், 6 திருமுறைகள் எழுதினார். அவரே முதல்ல உருவ வழிபாடு தான் பண்ணினார். கடைசியில் அவர் என்னட்டாரு? உருவ வழிபாடே இல்லை, ஒளி வழிபாடு தான். ஒளி தான் தெய்வம், ஒளி தான் இறைவன், ஒளி தான் இந்த இயற்கை, ஒளி தான் எல்லாம் உனக்குள்ளே இருக்குது. அது எங்கேயுமே இல்லை, பூரா உனக்குள்ளே இருக்குதா? இருக்கு இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அலைகின்றான் ஞான பெண்ணேன்னு ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இருக்கிற இடம் எங்கே இருக்குது? நமக்குள்ளே இருக்குது. அப்போ நமக்குள்ளே என்ன இருக்குது? பிராணனாக இருக்குது, சக்தியாக இருக்குது, ஒளியாக இருக்குது. அதை கூட கண்ணதாசன் எழுதினாரு. நாத விந்து கலாதி நமோ நமோ, போக அந்தடி பாலா நமோ நமோ. அப்போ என்னவா இருக்குது? ஆன்மா நாதமாக இருக்குது, நாதமாக இருக்குது, சத்தமாக இருக்குது, சக்தி ஒளியாக இருக்குது. சரிங்களா சாமி? அப்போது இதுக்கு என்ன இயக்கம்னா நமக்குள்ள ஒளி. அப்போது இறைவன் இவன் என்னவா இருக்கிறான்னு வள்ளலார் சொல்கிறாரு? அவன் பேரொழியாக இருக்கிறான். அந்த பேரொழியில் இருந்து செதறி வந்த சிற்றொளி நாம். அப்போது அரிசியிலிருந்து வந்தால் அரிசி குருணைன்னு தானே சொல்லுவோம். வெறும் குருணைன்னு மட்டும் சொல்லிட்டா போதுமா? அப்போ அந்த குருணை எங்கிருந்து வந்ததுன்னு இருக்குல்ல, அந்த குருணைக்கு எது காரணமாக இருந்ததுன்னு இருக்கு இல்லையா? அரிசியிலிருந்து வந்தது தானே. அப்போ ஆண்டவன் ஒளியாக இருக்கிறான்னா அந்த ஒளியிலிருந்து வந்தவன் தானே நம்ம. ஏன் நம்ம புரிஞ்சுக்கூடாது இதை? ஏன் சிந்திக்கக்கூடாது இதை? சரிங்களா? ஏன் சிந்திக்கக்கூடாது? அப்போது நம்மக்கிட்ட ஒளியாக இருக்கிறான்னு சொல்லி அவங்கெல்லாம் கண்டுபிடிச்சி பெரியவங்களை எத்தனை மகான்கள், எத்தனை கோடிக்கணக்கான மகான்கள் அந்த பெரியவங்களை நமக்காக, இந்த பிரபஞ்சத்துக்காக, இந்த மனித சமுதாயத்துக்காக பல வழியில் போராடி தன்னை இழந்து இதெல்லாம் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம சிந்திக்கிறதுக்கு வழி இல்லாமல் போச்சு. காரணம் என்னென்னா, நான் என் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தா தானே என் பிள்ளைக்கு அது என்னன்னு தெரியும். நானே முட்டாளாக இருந்துட்டு போனால் அவன் என்னை விட முட்டாள் தானே இருப்பான். இன்றைக்கி சமுதாயம் அப்படி தானே இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த சமுதாயம் எப்படி, மனித சமுதாயம் எப்படி ஒரு நல்ல நிலைக்கு வரணும்? எப்படி வரும்? அப்போ அதுக்கு வேணும்னா நம்மளை அறியணும், சுய விமர்சனம் வைக்கணும். ஏன் வந்தா, ஏன் எதுக்கு வந்தா, என்ன பண்ணணும், என்ன செய்யணும். அப்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் மறுபடியும் அங்கேயே வர்றேன். காற்று தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பேஸாக இருக்குது.
இறைவன் ஒளியாக இருக்கிறான்ங்கிறத 6 திருமுறை சாமி அவர் வள்ளலார் எழுதி அதில் 5ஆம் திருமுறையில் விட்டுருங்க, 5 திருமுறை விட்டுருங்க, 6ஆம் திருமுறை மட்டும் எடுத்துக்கோங்கன்னு அவரே சொல்லி போயிட்டாரு. அப்போ நம்மளா எங்கே அவர் வழிபடுறது கூட நமக்கு வாய்ப்பு இல்லாமல் கிடக்கிறோமே. அந்த பரமனை பார்த்தவங்க, ஒளி வடிவை பார்த்தவங்க, உருவ வழிபாடு இல்லைன்னு கண்டவர், அவருனாலே முடியாத போது நம்ம அவ்வளோ சீக்கிரம் நம்ம அவங்கள வந்து கிட்ட நெருங்கிட முடியுமா? நெருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா நமக்கு? அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த பிராணனை வச்சு தான், இந்த பிராண காற்றை வச்சு தான் எல்லா உலகத்தில், இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து காரியத்தையுமே நம்மளால் சாதிக்க முடியும். விஞ்ஞானம், அந்த விஞ்ஞானம் எப்படி, விஞ்ஞானம்னு ஒன்று இருந்ததுனால தான் விஞ்ஞானம் வந்துச்சு.